தமிழகத்தில் விற்பனை செய்யப்படும் பாக்கெட் பாலில் கலப்படம் எதுவும் இல்லை என்பது நியூஸ் 18 தமிழ்நாடு மேற்கொண்ட பிரத்யேக ஆய்வில் தெரியவந்துள்ளது. முக்கிய நிறுவனங்களின் பால் பாக்கெட் மாதிரிகளை ஆய்வகத்தில் கொடுத்து மேற்கொண்ட ஆய்வில் தெரியவந்துள்ள முடிவுகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஒரு மாத காலத்திற்கு மேலாக தமிழக தாய்மார்களின் பிரதான கேள்வியாக இருப்பது தனியார் பாக்கெட் பால்களை குடிக்கலாமா வேண்டாமா என்பதுதான். இந்த கேள்விக்கு விடை தேட களத்தில் இறங்கியது நியூஸ் 18 தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அதிகமாக விற்பனையாகிற ஆவின் உட்பட 5 நிறுவனங்களோட பால் மாதிரிகளை சோதனைக்கு உட்படுத்தினோம். அந்த சோதனையின் முடிவுகள் இதோ இப்ப நம்ம கையில. நிறுவனங்களோட பெயர்களை குறிப்பிடாம ABC சொல்லி அந்த சாம்பிள் தந்தோம். சாம்பிள் A ஜெர்சி, சாம்பிள் B ஆவின், சாம்பிள் C ஆரோக்கியா, சாம்பிள் D ஹெரிடேஜ் மற்றும் சாம்பிள் E திருமலா. இந்த 5 நிறுவனங்களோட முடிவுகளுமே நெகட்டிவ்னு வந்திருக்கு, அதாவது கலப்படம் இல்லைன்னு வந்திருக்கு. மிக குறிப்பா அமைச்சர் குற்றம் சாட்டிய பொருட்கள், பால்வளத்துறை அமைச்சர் என்னென்ன கலப்படம் இருக்குன்னு சொன்னாரோ அது எல்லாமே நெகட்டிவ்னு தான் வந்திருக்கு. மாதிரி முடிவுகள் இப்படி இருக்க இந்த பால் தொடர்பான சர்ச்சை எப்படி எழுந்தது, அதன் பின்னணி என்னன்னு இப்ப பார்ப்போம். மே மாதம் 23ஆம் தேதி பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தமிழ்நாட்டில் விற்பனையாகிற தனியார் பால்கள்ல கலப்படம் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைச்சாரு. இது மாநிலம் முழுவதுமே ஒரு பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. மதுரை மாவட்ட கலெக்டர் அந்த மாவட்டம் முழுவதும் பால் மாதிரிகளை சோதனை செய்கிற ஒரு முகாமை ஏற்படுத்தினாரு. அந்த முகாம்கள்ல ஒரு பால் கூட கலப்படத்தோட கண்டறியப்படல. அடுத்ததாக அதே மாதம் 15ஆம் தேதி தனியார் பால் முகவர்கள் சங்கம் சார்பா தவறான ஒரு தகவலை சொன்ன அமைச்சர் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க. அதே கோரிக்கையை எதிர்கட்சிகளும் எழுப்பிக் கொண்டிருந்த வேளையில தான் 27ஆம் தேதி பால் பாக்கெட்ல கலப்படம் இல்ல, டைரி ஒயிட்னர்னு சொல்லக்கூடிய இந்த ரிலையன்ஸ் மற்றும் நெஸ்லே நிறுவனத்தோட அந்த பால்ல மட்டும் கலப்படம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அமைச்சர் முன்வைச்சாரு. அதன் பிறகாக 29ஆம் தேதியும் நாம் நேரடியாக சென்று கேட்டபோது தனியார் பாலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்ற கருத்தை அமைச்சர் முன்வைச்சாரு. இந்த பால் தொடர்பான சர்ச்சையில என்ன நடந்ததோ இல்லையோ ஆவினோட விற்பனை அதிகமாக இருக்கு. தமிழ்நாட்டோட ஒரு நாள் பால் தேவைன்றது 1.5 கோடி லிட்டர்கள். அதுல 1.25 கோடி தனியார் பால் நிறுவனங்கள் விற்பனை செய்யுது. 25 லட்சம் லிட்டர் தான் ஆவினோட விற்பனையா இருக்கு. ஆனா இந்த சர்ச்சைக்கு பிறகாக ஆவினோட விற்பனைன்றது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் அதிகமா இருக்கு. தனியார் பாலோட விற்பனை 1.25 கோடியிலிருந்து 1 கோடியே 20 லட்சம் லிட்டராகவும், ஆவினோட ஒரு நாள் விற்பனை 30 லட்சம் லிட்டராகவும் அதிகரிச்சிருக்கு. இந்த சர்ச்சைகள் இப்படி இருக்க ஆய்வு நிறுவனங்களும் கலப்படம் இல்லைன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிற நிலையில மக்கள் மனதில் எழுந்த கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் அமைச்சரின் விளக்கம் என்ன என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.